ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் பிடிஎஃப் வைக்கிறீங்க. பிடிஎஃப் எல்லாம் வாட்ஸ்அப் சேனல் தான் சென்ட் பண்ணேன். அதில் பார்த்துக்கலாம். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துக்கு இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட போகிறோம். அதுக்கான இது தான் இது, ஓகேவா? இதில் பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா அதாவது 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எடுக்க முடியும். அண்டு ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடலாம். அதையும் பார்த்துடலாம், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணால் போதும் சார் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தமிழ் காலாண்டு தேர்வு 2025 முக்கிய வினாக்கள் இயல் 1 முதல் 6 வரை சொல்ல போகிறோம். இதில் நான் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வைஸ் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடுறீங்க. யாரும் இந்தளவுக்கு டீட்டெயிலாக இந்தளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக சொல்ல முடியாது. 100% நீங்கள் கொஷின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் தான் இது. தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோடு கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் சொல்லப்போம். முதல்ல மனப்பாட பகுதி கட்டாயம் படிக்க வேண்டியது. இயல் 1 அன்னை மொழியே தன்னன் என தொடங்கும் பாடல். இயல் 2 காற்றே வா எங்கள் வீட்டில் என தொடங்கும் பாடல். இயல் 3 காசி காண்டம். இயல் 4 பெருமாள் திருவிழா. அதோட இயல் 5 நீதி வெண்பா. இயல் 6 கம்பராமாயணம். அடுத்து இயல் வாரியான முக்கிய வினாக்கள். இயல் 1 அன்னை மொழியே குருவினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள். விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை யாருடைய கூற்று? அவர் பெற்று விருதுகள் யாவை? ஓகேவா? நெக்ஸ்ட்டு மண்ணுஞ்சலுமே மணிமே கலைவடைவை. இந்த கொஷின்ஸ் பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு மிட்டம் ஆரம்பித்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் அண்டு 3rd மிட்டம் வரைக்கும் நம்ம இது அனலைஸ் பண்ணுவோம். அண்டு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஓவராலாக உங்களுக்கு கொடுத்துக்கிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் பேக்ரவுண்டு நாய்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸை இது பண்ணுறதுக்கு பார்க்குறேன், ஓகேவா? தற்கால உரை நடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அடுத்து சிறுவினாக்கள் அதாவது 3 மதிப்பெண் வினாக்கள். அன்னை மொழிய பாடலில் தமிழன் பெருமைகளும் பாவலர் குறிப்பிடவன யாவை? தமிழன் அன்னை வாழ்த்துவதற்கான காரணங்கள் பாவலர் கூறுவன யாவை? உரையை படித்து வினாக்களுக்கு விடை தருக. பக்கம் 8 இருக்குது உள்ள பற்றி. இந்தமாரி கொஷின்ஸ்லாம் நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். நெடிவினா நெடிவினா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக். நெடிவினா 8 மதிப்பெண் வினாக்கள். மனோன்மணியும் சுந்தரனாரின் தம்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தினாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சை ஒன்றை உருவாக்குக அப்படின்னுக்கிறாங்க. இந்த நெடிவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இயல் 2 2 மதிப்பெண் வினாக்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துருவோம். உயிரின் ஓசை குருவினாக்கள். இந்த கொஷின்ஸை பார்த்துங்க. 2 மதிப்பெண் வினாக்களை பார்த்துரும். வசன கவிதை குறிப்பு அறிக. சோலைக்காற்று. இதில் சோலை என்பதன் பொருளை விளக்குக. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களை யாவை? முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? அடுத்து இவ்வளோதான் ஓவரால் இம்பார்ட்டன்ட் குருவினா. 2 மார்க்கு. அண்டு சிறுவினாக்களை பார்த்துரும். காற்றேவே என பாரதியார் காற்றை அழைப்பது ஏன்? புயலிலே ஒரு தோணி கதையின் நாயகன் பாண்டியன் நிலையை குறித்து ஏன்? தோட்டத்தில் தம்பி ஊற்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. இதில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களாக சொற்றொடர்களை உருவாக்குக. நெடிவினா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 8 மார்க்கு நான் வரணும். அது மிஸ்டேக் ஆகிட்டுது. இட்ஸ் ஓகே. 11க்கு நம்ம ரெடி பண்ணுறல. 11க்கு நம்பர்
தமிழில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ மீதி எல்லாத்துலேயும் வந்தோம்னா தமிழில் மட்டும்தான் 6 மதிப்பெண் வினாக்கள், 8 மதிப்பெண் வினாக்கள். ஸோ மீதி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள் தானே வந்து. ஸோ அந்த காரணத்தினால் எல்லாத்துலேயும் 5 மதிப்பெண்ணே வருது. இட்ஸ் ஓகே. அது நான் பிடிஎஃபாக தரும்போது நானும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தந்துடுறேன். ஓகேவா? புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளையும் அடுக்கு தொடர்களும் விவரிக்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த வாட்டியை எதிர்பார்க்கலாம். 7-3 கூட்டாஞ்சோறு கூறு வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை அவை அண்டு பலர்புகு வாயில் அடிப்படை கடவுணர் வருவீர் உள்ளிரோ இடம் சுட்டி பொருள் விளக்குகள். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்டு பொருள்கோள் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? அண்டு சிறுவினாக்கள் இரடி பொம்மல் பெருகுவீர் இடஞ்சொட்டி பொருள் விளக்குக. கோபாலபுரத்து மக்கள் விருந்தோம்பல் எவ்வாறு போற்றினர், கூத்தனை பற்றி எழுதுக. ஸோ கோபாலபுரத்து மக்கள் புயலிலே ஒரு தோணி. ஸோ இதெல்லாம் வந்து கதையாக சொல்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்டு அந்த கதையை எழுதுறதுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வெரி ஈஸி. ஸோ எல்லாம் நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக படித்தாலே ஏனோ தானு படித்தாலே நீங்கள் மார்க்ஸ் அல்லாம். ஓகேவா? ஸோ நான் 8 மார்க் அப்படின்னு வாங்கும்போது காசிகாண்டம் கூறும் விருந்தமலை நெறிகளை விவரித்து எழுதுக. அண்டு அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் உடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் ஒரு கற்பனை கதையை எழுதுக. அடுத்து 7-4 4 தமிழ் குருவினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள். ஸோ செய்கு தம்பி பாவலரின் கல்வியை பற்றி கருத்து எழுதுக. செரு என்பதன் பொருள் யாது, ஓமை உருவகம் வேறுபடுத்தி காட்டுக. அண்டு சிறுவினாக்கள் அப்படின்பது செய்கு தம்பி பாவலரின் சாதாவதன நிகழ்வை விளக்குக. மருத நிலம் மற்றும் நெய்தல் நிலம் ஆகியவற்றில் காணப்படும் தொழில் பூ ஆகியவற்றை எழுதுக. அதாவது வந்து ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மருத நிலத்தில் வரக்கூடிய பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க என்னது கடல், அவங்களுடைய தெய்வம் என்ன, அவங்க மக்கள் என்ன வேலை செய்தார்கள், மருத நில மக்கள் என்ன வேலை செய்வார்கள் சொல்லிட்டு புக்கில் ஒரு பாக்ஸோடு போட்டிருக்கோம். ஸோ அதை தெரியலாம் சொல்லுங்கள். ஸோ அதையும் ஒரு வீடியோ போட்டுரும். அண்டு நெடுவினா 8 மதிப்பெண் வினாக்கள். பெருமாள் திருவிழா பாடலில் இறைவன் உள்ள அன்பை எழுதுக. ஸோ இது வந்து இங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிட்டுருக்குது. ஸோ இது வந்து நிறைய பிரிண்டிங் நம்ம டைப் பண்ணும்போது ஒரு சில இது மிஸ்டேக் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. எல்லாம் வந்து எதுவும் தேவையில்லை அந்தளவுக்கு. அண்டு 7-5 மணற்கேணி குருவினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்களில் பார்த்துரும். ஸோ தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான முறையிலே மொழிபெயர்ப்பு வினா. அண்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுனால வந்து ஸோ நம்ம மொபைல்லே ரெடி பண்ணுறதுனால இதுவாது. ஓகேவா? ஸோ அது பரவாயில்ல. மொழி குறித்த பெருமித உணர்த்தும் 2 தொடர்புகளை எழுதுக. அடுத்து கொள்வோர் கொடுப்போர் இலக்கண குறிப்பு தருக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இலக்கண குறிப்புலாம் ஈஸி. அண்டு சிறுவனக்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதிய நம்பிக்கை என்னும் தலைப்பில் எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு தமிழின் சொல்வனம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் தேவநாய ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பள்ளி திடலில் கிடந்த பணப்பை உரியவரிடம் ஒப்படைத்து அதற்கான பாராட்டு பெற்றதையும் பற்றி ஒரு கடிதம் எழுதுக. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நடுவினா 8 மதிப்பெண் வினாக்கள். நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றம் இவற்றை குறித்து ஒரு கட்டுரை எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினா 7-6 நிழல் குருவினாக்கள், 2 மதிப்பெண். 3 எகார சொற்களை எழுதுக. நகுலன் பொருள் யாது, அத்துடன் நகையூட்டும் நினைவுகள் பற்றி ஒரு நிகழ்வை எழுதுக. சிறுவினாக்கள் 10 சிலப்பதிகாரத்திலும் கம்பராமாயணத்திலும் காணப்படும் ஒற்றுமைகளை எழுதுக. கம்பன் மிடுக்கும் தாதையின் அன்பும் என்னும் தலைப்பில் எழுதுக. பாசவர் பல்நில விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் அப்படின்றது எழுதுக. நெடுவினா 8 மதிப்பெண் வினாக்கள். உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. கம்பராமாயணத்தில் காணப்படும் நகர் படலம் மற்றும் நாட்டுப்புற படலம் ஆகியவற்றை விவரித்து எழுதுக. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 7-1 முதல் 7-6 வரைக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக படித்தாலே போதும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான ஆன்சரோட தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் கைடும் வச்சுக்கிறோம். அண்ட் இந்தமாரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெடி பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கான கொஷின் வித் ஆன்சரோடு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக அப்படின்னும் போது
பொதுவான பகுதிகள் ஜென்ரல் செக்ஷன்ஸ், கடிதம் எழுதல், நூல்கள் கேட்டு பதிப்பத்தாருக்கு கடிதம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய டைம் இது ரிப்பீட் ஆகிடும். குடிநீர் வசதி வேண்டி நகராட்சிக்கு கடிதம், அதாவது கட்டுரை எழுதுதல், சான்றோர் வளர்த்த தமிழ், அரசு பொருட்காட்சி, மொழிபெயர்ப்பு, இயல் 1 முதல் 6 வரை உள்ள அனைத்து பகுதிகளையும் படிக்கணும் மொழிபெயர்ப்பு. ஓகேவா? ஸோ நயம் பாராட்டுனா விண்ணோங்கும் என தொடங்கும் பாடலை நன்றாக படித்துக்கொள்ளும். ஸோ நயம் பாராட்டுக்கு வந்து பார்த்தா இந்த வாட்டி விண்ணோங்கும் என்ற பாடலை மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி 100% இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக, புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பார்க்கும். ஸோ ஓகேவா? புத்தகத்தில் படத்தை போட்டு இது அந்த படத்துலேருந்து கவிதை எழுதுக அப்படின்வாங்க. ஸோ அதை பார்த்துங்க வெரி வெரி. ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாம் நம்மளோட அஃபிஷியல் ஸ்டடி மெட்டீரியல் பையிங் கைடில் இருக்குது. ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க. படிவம் நிறுத்துதல், நூலகம் உறுப்பினர் படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம் போன்றவற்றை நன்றாக பயிற்சி செய்யும். வெரி வெரி இது பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம ரெடி பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நாங்கள் அதுக்கான ஆன்சரோடு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து தனியாக பிடிஎஃப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்னால் ஸோ அதை பை பண்ணி ஆர்டர் பண்ணி தான் வாங்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணதால நீங்கள் வந்து பண்ணால் தமிழ் ஸ்டடி மெட்டீரியலே வாங்கிக்கோங்க. ஸோ 2025-2026 கல்வியாண்டிற்கான ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நாங்கள் அதிலே கொடுத்துட்டு, ஸோ பப்ளிக் எக்ஸாம் எந்தெந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷினை கொடுத்து அதுக்கான ஆன்சரையும் கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக ஒரு கைடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு. ஸோ வேணுன்றவங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப்னு பை 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் கைடு ஸ்டடி மெட்டீரியல் இன் ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனலோடைய அஃபிஷியல் கைடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே வந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸு எப்படி பண்ணோம், எப்படி ஆர்டர் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தோன்னா அதை உங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டு நாங்களே வந்து பண்ணால் உங்களுக்கு கொரியரும் ஃப்ரீ கொரியரும் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த இதுவும் பண்ணாதாலும் ஸோ நம்ம டைரெக்டாக பிடிஎஃபாக ஃபோன்லேயே அனுப்புகிறது அந்த இதுவே கிடையாது. ஸோ பிடிஎஃப் அனுப்பிச்சா நீங்கள் வந்து பண்ணால் ஒன்றும் டிலேட் ஆகிடும். ஸோ நீங்கள் படிக்க மாட்டீங்க பிடிஎஃப், எந்த நேரமும் ஃபோன் வேறு நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ பிடிஎஃப்லேருந்து பார்த்து படிக்கிறீங்களோ இல்லை ஃபோனில் வந்து பண்ணால் யூடியூப் ரீல்ஸ் ஆடுறது, இப்போலாம் இன்ஸ்டாகிராம் தான் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் பார்ப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சளவுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் வந்து பண்ணால் இந்த வீடியோ எண்டிங்கில் ஸோ இப்போ தெரியக்கூடிய இந்த இதுவை பாருங்கள் வீடியோவும் அண்ட் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.